ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசல்யாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு, 4-5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், அரை சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, ஒரு தக்காளி. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா பச்சையாக அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் பச்சையாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்தாமல் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்தது பூண்டு, சோம்பு, கசகசா, கிராம்பு, ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் இப்போ வதக்கிற போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 முட்டையை சின்னதாக 4ஆக கீறி விட்டுட்டு இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். முட்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சுட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வதக்கிடலாம். இதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும், சிம்லேயே வச்சுட்டு. ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/4 மூடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம முட்டை கிரேவி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார்